வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களை நேற்று வீடியோவில் கிம்மும் ட்ரம்ப்பும் சந்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ சந்திக்க போறாங்க, இந்த ஒரு சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பா இருக்குமா இல்லை நார்மலான ஒரு சந்திப்பா? இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஐக்கிய அரபு அமீரகத்தை ஈரான் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நேற்று வீடியோவில் ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருப்போம். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் திரும்பவும் ஈரானை மிரட்டி இருக்காரு. அதுக்கு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, திரும்பவும் ஹவுதி சவுதியை அட்டாக் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்தை அட்டாக் பண்ணாங்க, என்ன நடந்துச்சு, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இவங்களுக்குள்ள டைரக்டா வார் அப்படிங்கிறது நடக்காட்டியும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சில நாடுகள் மூலமா இந்த வார் அப்படிங்கிறது கண்டினியூவா நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை மிரட்டி இருக்காரு. ஆயுதத்தோட சண்டை ஓட்டம்னா நீ என் ஜோலியை முடிச்சிருவ, உன்னை எப்படி லாக் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா, ஈரான் மேல எக்கனாமிக் டி-டே அப்படிங்கிற ஒரு பொருளாதார தடையை போட்டிருக்காரு. இந்த ஒரு தடையினால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏற்கனவே ஈரான் மேல பொருளாதார தடை போட்டிருக்கனால அவங்க யாரு கூடயுமே பிசினஸ் பண்ண முடியாம இருக்கு. அவங்களுடைய கச்சா எண்ணெயை யாருமே வாங்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. இப்ப ஈரான்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்க இருக்காங்க. இப்ப இந்த ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறது ஈரானை பாதிக்குமா? இந்த எக்கனாமிக் டி-டேனா என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இதை ராணுவ வரலாற்றுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு போர் ஆரம்பிச்சு முடிய போகுது, இதுதான் உனக்கு லாஸ்ட் நாள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் என்ன பண்ணிருக்காருன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் ஈரானை பார்த்து சொல்லியிருக்காங்க. இப்போ இது மூலமா என்னென்ன விஷயங்கள் ட்ரம்ப் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஈரான் கூட யாருமே பிசினஸ் பண்ணக்கூடாது, ஒண்ணு என் பக்கம் நில்லு, என் பக்கம் மட்டும் நில்லு அப்படின்னு தான் சொல்றாரு. ஈரான் கூட யாருமே எந்த ஒரு பிசினஸோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுவுமே இருக்கக்கூடாது. அதையும் மீறி ஈரானோட யாராவது பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா அது இந்தியாவா இருக்கட்டும் இல்ல மத்த எந்த நாடுகளா இருந்தாலும் அவங்களுக்கு 25% நான் வரி எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காரு. இவருக்கு வேற வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம், எந்த நாட்டு மேலேயாவது வரிய போட்டு அந்த நாட்டை குட்டிச்சவர ஆக்கணும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. இப்போ ஒருவேளை இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஹவுதிக்கு பார்த்தோம்னா ஈரான் தான் பண உதவி, அணு ஆயுதங்கள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஸ்டாப் ஆயிரும். அது மட்டும் இல்லாம இப்ப வெளிநாட்டுகள்ல இருந்து வர வேண்டிய பணம் எதுவுமே ஈரானுக்கு வராது. இதனால ஈரான் பொருளாதார ரீதியா ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமா இப்ப ஈரான் சைடுல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தான் பண்ண ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக வேற ஒரு விஷயத்தை எடுத்து பேசிட்டு இருக்காரு, இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி ஈரான் சைடுல இருந்து கேட்டிருக்காங்க. அமெரிக்கால கடனா இருக்கட்டும் இல்ல வட்டியா இருக்கட்டும் தாறுமாறா ஏறி கிடக்கு. அமெரிக்காவுல கடன் மட்டுமே பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சியில 40 ட்ரில்லியன் இருக்கு. முதல்ல உங்க நாட்டுல உள்ள இந்த கடன் பிரச்சனையை முதல்ல சரி பண்ணுங்க, அதுக்கப்புறமா எங்க கிட்ட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஈரான் அமெரிக்காவோ பங்கமா கலாய்ச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹவுதி சவுதி அரேபியா அட்டாக் பண்ணியிருக்காங்க. நஜ்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல 2 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. இந்த ட்ரோன் மனுஷங்க யாருமே இருக்க மாட்டாங்க, ரிமோட் மூலமா தான் இத கண்ட்ரோல் பண்ற ஒரு வெடிகுண்டு ட்ரோன் தான் இது. எதுக்காக இந்த ஒரு அட்டாக்க பண்ணீங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டனா, சவுதி அரேபியாவோட ட்ரோன் எங்களோட நாட்டுக்குள்ள வந்துச்சு, அதனாலதான் நாங்க அடிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவுடைய விமான நிலையங்களா இருக்கட்டும், அராம்கோ நிறுவனம், எத்தனை தடவை தான் இந்த அராம்கோ நிறுவனத்தை அடிச்சு காலி பண்ணுவாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த அராம்கோ எண்ணெய் நிறுவனம் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான ஒரு விஷயம். இங்க இருந்து தான் எல்லா நாடுகளுக்குமே கச்சா எண்ணெய் கிடைக்குது. தொடர்ந்து இதை அட்டாக் பண்ணிட்டே இருந்தாங்க. இது டோட்டலா காலியாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உலக நாடுகளுக்கே பெட்ரோல் டீசல்லாம் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். இல்லனா இந்த பெட்ரோல் டீசலோட விலை ஸ்டாக் கம்மியா இருக்கனால பெட்ரோல் டீசலோட விலையெல்லாம் தாறுமாறா ஏறக்கூடிய ஒரு வாய்ப்புகளுமே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா ஹவுதி ஒத்துக்கிட்டாங்க, நாங்க தான் சவுதி அரேபியா அட்டாக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனா சவுதி அரேபியா நான் அடி வாங்கினேன் அப்படின்னு சொல்லல, இல்ல அப்படின்னுமே சொல்லல. அவங்க இப்போ வரைக்குமே சைலண்டா தான் இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எல்லா நியூஸ்லயுமே போச்சு. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சவுதி அரேபியா ஹவுதியோடைய ராணுவ முகாம்ல 81 தடவை வெடிகுண்டு மூலமா அட்டாக் பண்ணிருக்காங்க. இது மூலமா ஹவுதியோடைய தளபதிகள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இந்த
இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மூடி மறைச்சிட்டாங்க. இப்போ ஹவுதி வந்து சவுதி அரேபியாவை அட்டாக் பண்ண அந்த ஒரு விஷயம் தான் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால எல்லாராலையுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இப்ப சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதிக்கும் இப்பதான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு மேல வந்து பகை வந்து போயிட்டு இருக்கு. 2022ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நமக்குள்ள சண்டையெல்லாம் வேணாம், நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா பேச்சுவார்த்தை எல்லாம் வந்து போச்சு. ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமை அப்படிங்கிறது வந்து டோட்டலா காலி ஆயிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா ஹவுதி வந்து சவுதி அரேபியாவை தொடர்ந்து அட்டாக் பண்றாங்க, சவுதி அரேபியா வந்து ஹவுதி அட்டாக் பண்றாங்க. சோ இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் உக்ரைன் வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்றாங்க. இந்த மாதிரி வார் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? வார் சம்பந்தமான டெய்லி அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.